வவுனியா, அம்பாறை, கண்டி, கம்பக மாவட்டங்களுக்கு கம்மித்த குழாத்தினர் இல்லங்கள் தோறும் இன்றும் களவுஜயம் செய்தனர். பல வருடங்களாக சுத்தமான குடிநீர் வசதியின்றி இன்னல்களை எதிர்நோக்கிய வவுனியா மதுரா நகர் கிராமமே இது. விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள சுமார் 220 குடும்பங்கள் தமது நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாளாந்தம் 3 கிலோமீட்டர் பயணித்து ஈரப்பெரிக்குளம் பகுதியிலேயே நீரை பெறுகின்றனர். தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. 25-30 கிலோமீட்டர்ல கிட்னி வருத்தம், குடிநீர் இல்லை. ஒவ்வொருவரும் வெளியால போய் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குறாங்க. இந்த ஊர்ல உள்ளவங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய வசதியானவங்க இல்லை. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வசதிகளை எங்களுக்கு செய்து கொடுக்கும்படி மிக தாழ்வோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏசபுரம் கிராமத்தில் 2000 ஆண்டு மீள்குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சுமார் 175 குடும்பங்கள் சுத்தமான குடிநீரின்றியே வாழ்கின்றனர். குறிப்பிட்ட காலம் போக்குல இந்த குழாய் கிணறு அடிக்க வழிட்ட பிறகு எல்லா தண்ணியும் அப்படியே கீழே இறங்கிட்டு பிறகு அப்படியே தண்ணி திரும்பி மேல வரணும்னு கட்டெல்லாம் உடைஞ்சு உள்ள விழுந்து இதுல 3 கிணறு முடிஞ்சு போயிட்டு. எங்களுக்கு ஐயா தண்ணி குடிக்க இயலாது. இங்க தண்ணி எல்லாம் மஞ்சள் கலர்ல இருக்குது. நாங்க தண்ணி அள்ளுறதுக்கு கிலோமீட்டர் 3-4 மீட்டர் போகணும் ஒரு கேன் தண்ணி குடிக்கிறோம். அதையும் காசு கொடுத்து தான் வாங்கணும். சவால்களுக்கு மத்தியிலும் ரம்பைவட்டி கிராமத்திற்கு கம்மித குழாத்தினர் சென்றனர். சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வவுனியா நகரத்திற்கு நாளாந்தம் பயணிக்கும் பாலத்தின் நிலையே இது. மழைக்காலங்களில் இதில் பயணிப்பது மிகுந்த ஆபத்தானது என இவர்கள் தெரிவிக்கின்றனர். வந்த காலத்திலிருந்து இதால போக்குவரத்து எங்களுக்கு செய்ய இயலாது. மழை கூடி தண்ணி எதுவும் இதால வெள்ளம் பாயமா இருந்தா நாங்க எங்களையுமே போயிடலாம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு, போக்குவரத்துக்கு, ஸ்கூல் போறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். நிறைய பேர் விழுந்தெலும்பி இருக்காங்க. அம்பாறை, சிங்காமம் 5ஆம் கட்டை பகுதிக்கு சென்ற கம்மித குழாத்தினர் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர். விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட 240க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வைத்தியர் பற்றாக்குறையுடன் உள்ள சிகிச்சை நிலையத்தையே சுகாதார தேவைகளுக்காக நம்பியுள்ளனர். இந்த எம்எஸ் ஆபீஸ் கட்டி 20 வருஷம் சுனாமியை கட்டினேன். ஓலோ காலத்துக்கு அவங்க வந்து மருந்து உளிச்ச எதுவும் இல்லை. எனக்கும் கூட வருத்தம் தான். நாங்கள் பொத்தியிலுக்கு தான் போகிறேன். குன்றும் குழியுமாக காட்சியளிக்கும் சிங்காமம் 4ஆம் கட்டை பகுதி கிராமமே இது. இந்த வீடு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆனால் முற்றாக குன்றும் குழியுமாக பள்ளமாக வீதியை புனரமைப்பதற்கு அருள் புரியுமாறும் கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு கம்மித குழாத்தினர் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலக்கோவிட்ட பஞ்சிக்குளவத்த கிராமத்திற்கு சென்றனர். இங்குள்ள 15 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக ஊற்று நீரையே பயன்படுத்தி வருகின்றனர். கண்டிக்கு சென்ற மற்றும் ஒரு கம்மித குழாத்தினர் இந்த பாடசாலை நிலவும் பிரச்சினை குறித்தும் கேட்டறிந்தனர். கண்டி வத்தேகம மீகாவத்தை கனிஷ்ட உயர்தர பாடசாலையில் 250 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இங்கு பொருத்தப்பட்டிருக்கும் குடிநீர் குழாய் கட்டமைப்பு சுமார் 3 தசாப்தங்கள் பழமை வாய்ந்தது. குடிநீர் குழாயின் கொள்ளளவு மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மக்களின் பிரச்சினைகளை செவிமடுக்கும் கம்மித இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் நாளையும் தொடரும். கெயின் கெட்ட